நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். வைதேகின்ற ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா குடும்ப சூழல் காரணமா மேல் படிப்புலாம் இவங்களால படிக்க முடியல. இதை நினைச்சு வேதனையில இருக்கும் போதுதான் வைதேகிய வரன் கேட்டு ஒரு பெரிய சம்பந்தம் வருது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பெரிய குடும்பமா இருக்குல்ல, அதனால கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆரியன் அப்படின்றவர் தான் மாப்பிள்ளையா இருப்பாரு. வைதேகிக்கும் ஆரியனை பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா ஆரியனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கம் ஏற்படுது. ரியான்ற ஒரு பொண்ணு கூட நெருக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த ரியா சில பிளேவெல்லாம் பண்றாங்க. வைதேகி ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீட்டை விட்டு வெளியேற நிலைமை வருது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த கதையோட தொடக்கமே ஒரு ஏழ்மையான குடும்பத்தை காட்டுறாங்க. அம்மா அப்பா வைதேகின்ற ஒரு பொண்ணு. இந்த வைதேகியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. படிச்ச வரைக்கும் நல்லாவே படிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து அப்பா மேல் படிப்புலாம் என்னால படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது வரைக்கும் படிச்சதுல நல்ல மார்க்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனா மேல் படிப்பு படிக்கணும், எப்படியாவது நம்ம நீதித்துறைக்குள்ள போயிடணும், அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி நீதிபதி ஆவறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரி நிறைய ஆசைலாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனா அது எதையுமே வந்து நிறைவேற்ற முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா குடும்ப சூழல் அப்படி இருக்குல்ல. அதனால இவங்களுமே வந்து பேரண்ட்ஸ பிரஷர் எல்லாம் போட மாட்டாங்க. சரி, பேரண்ட்ஸே கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ண முடியும், நம்ம ஏதாவது வேலைக்கு போய் பேரண்ட்ஸை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொண்ணை கட்டி கொடுத்துடணும். ஏன்னா வந்து நமக்கு இருக்கிற கடமை அதுதான். எப்படியாவது பொண்ணை கட்டி கொடுத்துடணும், கொஞ்சம் நகை நட்டுன்னு சேர்த்து வச்சிருப்பாங்க, அது மூலியமா கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வரன்லாம் வந்து அப்பா பார்த்துட்டு இருக்காரு. வைதேகி கிட்ட இதெல்லாம் சொல்லல. வைதேகி வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்கன்றதுக்காக வைதேகி கிட்ட சொல்ல வரன்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பெரிய சம்பந்தம் கிடைக்குது. அவங்க பெரிய பணக்கார குடும்பம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா இருக்கணும், ஒழுக்கமான பொண்ணா இருக்கணும், அதே மாதிரி வந்து பையனுக்கு பார்த்தோன்னே பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா போதும்ன்ற மாதிரி ஆரியன் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த பையன் பேர் ஆரியன், அம்மா பேர் வந்து சாவித்ரி அப்படின்றது. சாவித்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மருமக கிடைச்சா போதும்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ சாவித்ரி வந்து இவங்களோட சம்பந்தத்தை பத்தி தெரிய வருது. புரோக்கர் மூலியமா இந்த விஷயம் தெரிய வருது. பொண்ணு பார்க்க நல்லா இருக்காளே, ஆரியன் கிட்ட காட்டலான்னு காட்டும் போது ஆரியனுக்கு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, ஆரியனுக்கு பிடிச்சிருக்கு, வசதி இல்லைன்னா என்ன, வசதி எல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிடலான்ற மாதிரி சாவித்ரி யோசிக்கிறாங்க. இப்ப சாவித்ரி குடும்பம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி வராங்க. வைதேகிய பாக்குறாங்க. வைதேகி வந்து இதெல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்காதுமா, ஒன்ன வந்து நாங்க எப்படியாவது கரை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசியிருப்பாரு. அதனாலதான் வைதேகி வந்து சம்மதிச்சிருப்பாங்க. இப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வரும்போது நல்லபடியா இவங்க உபசரிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கல, கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருது. வைதேகி அந்த குடும்பத்துல வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா வந்து பெரிய குடும்பம், எல்லாருமே வந்து ரொம்ப அன்பு காட்டுறாங்க. சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமியார்னா டஃபா தான் இருப்பாங்கன்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா ரொம்ப அன்பா தான் நடந்துக்கிறாங்க. பணக்காரங்கன்ற ஆட்டிடியூடு எதுவுமே இல்லாம ரொம்ப பணிவா எல்லார்கிட்டயும் வந்து சாவித்ரி வந்து அன்பா நடந்துக்கிறாங்க. மருமக கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. பரவாயில்லடா, ஒரு நல்ல லைஃப்குள்ள நம்ம வந்திருக்கோன்ற மாதிரி வைதேகிக்கு சந்தோஷம் தாங்கல. அதே மாதிரி ஆரியனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்றாரு. அதாவது கல்யாண புதுசுல வெளியெல்லாம் கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்ட எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாரு. வைதேகிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் நடுவில் கால் பண்ணுவாங்கல்ல, கல்யாண வாழ்க்கை எப்படிமா போகுதுன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வீட்டுல என்ன எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே சில மாதங்கள் போக ஆரம்பிக்குது. ஆரியன் கிட்ட சில மாற்றம் ஏற்படுது. அன்பா பேசினவரு இப்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. எதை கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. இன்னைக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கும் போது அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு எனக்கு டயர்டா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸை வந்து அவரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்கிறாரு. என்னடா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் எல்லாம் இது பண்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா மாமியார் இப்பயும் நல்ல விதமா தான் இவங்களை பாத்துக்கிறாங்க. சோ மாமியார் கிட்ட இவங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு இவங்களுக்கு மயக்கம் வருது. மயக்கம் வந்தோன்னா மாமியார் ஒரு வேலை வந்து பிரெக்னண்டா இருக்கியா என்னன்னு தெரியலமா, நம்ம செக் பண்ணிடலாமான்னும் போது சரி செக் பண்ணிடலான்ற மாதிரி வைதேகி சொல்றாங்க. சோ சாவித்ரி வைதேகி செக் பண்றதுக்காக போகும்போது இவங்க பிரெக்னண்டா இருக்கிறது தெரிய வந்துருது. சோ இதை வந்து அவன் வீட்டுக்கு வந்தோடனே நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இல்லத்த, நான் ஆபீஸ்க்கே போய் அவரை பாத்துறேன்னு, ஆபீஸ்ல வச்சே இந்த விஷயத்த சொன்னா அவர் சந்தோஷப்படுவார்ல அப்படின்னும் போது சந்தோஷப்படுவாமா, நீ வேணா ஆபீஸ்க்கு போய் இந்த விஷயத்த சொல்லிரு அப்படின்ற மாதிரி சாவித்ரி சொல்றாங்க. இவங்க இருக்காங்கல்ல வைதேகி, இப்போ ஒரு வண்டியை பிடிச்சு ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஆபீஸ்ல ஹஸ்பண்ட் தான் முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. அவரை பாக்குறதுக்காக வேகமா அவரோட ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரூம் கதவை திறக்கிறவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு.
ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ரியான்ற வேற ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு. அதாவது கொஞ்சம் அக் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒய்ஃப பார்த்தோம்னா சட்டுன்னு விலகிடுறாரு. அந்த ரியான்ற பொண்ணு விலகிடுறா, இவருமே விலகிடுறாரு. ரியான்ற பொண்ணு இந்த கம்பெனில வந்து ஒரு வேலையில இருக்கா போல. அதாவது இவர் தான் ஹெட் பொசிஷன்ல இருக்காரு, இந்த பொண்ணு ஒரு சாதாரண பொறுப்புல தான் இருந்துட்டு இருக்கா. சட்டுன்னு விலகிடுறாங்க. அதாவது வந்து சாதாரணமா நாங்க வந்து ஃப்ரெண்ட்லி அப் தான் பண்ணோன்ற மாதிரி நினைக்க வைக்கிறதுக்காக அப்படி விலகுறாங்க. ஆனா வந்து இவங்க வைதேகி பாத்துடுறாங்க, என்னடா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி உடஞ்சு போயிடுறாங்க. சோ இப்போ வந்து இவங்க சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்கல்ல, அதை இன்னொரு நாள் கூட சொல்லிக்கலான்ற மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் இதனால தான் நம்மளை விட்டு விலகி விலகி போயிட்டு இருக்காரா, அந்த பொண்ணை பிடிச்சிருச்சா, அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளோட வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. என்னம்மா சொன்னியா அப்படின்னு கேட்கும் போது இவங்க மாமியார் கிட்ட எதுவுமே சொல்லாம சோகமா போயிடுறாங்க. இவன் என்ன சோகமா போறான்றது மாமியார் சாவித்திரிக்கும் புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல ஆரியன், அதாவது ஆரியனுக்கு வந்து வேலை முடியறதுக்கெல்லாம் டைம் இருக்கு, இருந்தாலுமே சீக்கிரமா வந்துடுறாரு. என்னடா என்னாச்சு, உன் ஒய்ஃப் எதுவுமே பேசாம போறான்னு போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி ஆரியன் அம்மா கிட்ட சமாளிச்சிடுறாரு. ஒய்ஃப் கிட்ட வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்லியா தான் நாங்க அக் பண்ணோம், அவ சாதாரணமா வந்து ஒரு வேலையை நல்லா பண்ணா, பாராட்டுறதுக்காக அக் பண்ண, நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னும் போது. ஆனா ஒய்ஃப் கொஞ்சம் கோவப்படுறாங்க, அது ஃப்ரெண்ட்லி அக் இல்ல, அதை தாண்டின ஒரு அக்குன்றது நல்லா தெரியுது, அதனால இந்த இடத்துல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஆரியன் பயங்கரமா சமாதானப்படுத்துறாரு. சரி ஒருவேளை நம்ம தான் ஹஸ்பண்ட தப்பா புரிஞ்சிருக்கோம் போல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல போலன்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டேஜ்ல மன்னிச்சிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் ஆரியன் இருக்காருல, நல்லபடியா இவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப பிரெக்னண்டா வேற இருக்காங்கல்ல, இவங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மாமியார் கிட்டயும் இப்ப இவங்க சகஜமா தான் பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இங்கதான் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ரியான்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ரியான்ற பொண்ணு இப்ப வீட்டுக்குலாம் வரா. அதாவது சார் கிட்ட சில விஷயங்கள் வந்து வேலை சார்ந்து பேசணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வரா. அப்படி வரவ வந்து இந்த மாமியார் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கா. இப்ப இவருமே அதை என்கரேஜ் பண்றாரு, ஆரியனுமே அதை என்கரேஜ் பண்றாரு. அவ வரா பாத்தீங்களா, அதை என்கரேஜ் பண்ற மாதிரி உட்காந்து பேசலாம் வைக்கிறாரு. அம்மா கிட்ட இவதான் ரியா, என் ஆபீஸ்ல வந்து இந்த பொறுப்புல இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற வைதேகிக்கு கடுப்பா இருக்கு, எதுக்காக வீட்டுக்குலாம் வர வச்சிட்டு இருக்காரு, இது கொஞ்சம் கூட சரியாவே படல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. போக போக ரியா இருக்கா பாத்தீங்களா, அடிக்கடி வீட்டுக்கு வந்து இந்த மாமியார் இந்த சாவித்திரி கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. அதாவது மருமக மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருந்தாங்கல்ல, இப்ப இவ அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்கா. மாமியாருக்கு பெருசா அதெல்லாம் தெரியல, அதாவது பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் மாமியாருக்கு தெரியல. சோ பையன் கூட வேலை பார்க்குற பொண்ணு வரா போல அப்படின்ற மாதிரி சகஜமா பேசிட்டு இருக்காங்க. போக போக அவ வந்து தப்பா மாமியாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா, வைதேகி சரியில்லை, வைதேகி கோயிலுக்கு போறேன்னு போனால, ஆனா வந்து வேற யார் கூடயே பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட ஆரம்பிக்கிறா. இத சாவித்திரியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ஆரியன் கூட சேர்றது, ஆரியனுக்குமே வந்து அந்த ரியாவை பிடிச்சிருச்சு போல, அதனால ஒரு பிளான போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு போல. அதாவது ரியாவா இந்த விஷயத்த பண்ணல, நீ என்னோட அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லுன்ற மாதிரி இவர் தான் வந்து சொல்லியே தந்துட்டு இருக்காரு போல. வைதேகி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்றாங்க, ஏதோ தப்பா இருக்கு, மாமியார் வந்து இவ சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ தப்பா இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா வைதேகிக்கும் புரிய ஆரம்பிக்குது. வைதேகி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேர் வீட்லயே நெருக்கமா இருக்கிறத பாத்துறாங்க, அதாவது க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. இங்க என்ன நடக்குது, இதுக்காக தான் அவளை வீட்டுக்கு வர வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்றாங்க. இப்ப மாமியாரு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அவளோட பேரு நேகரியா அப்படின்றது. சோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி மாமியாரே பேசணும்னா இந்த மருமகளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப வந்து ஆரியன்மே வந்து சண்டை வலிக்கணும்ன்ற ஒரு முடிவுல இருக்காருல, ஒய்ஃப் கிட்ட வேணும்ட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என் வீடு, என் வீட்டுல வச்சு என்ன நீ சந்தேகப்படுவியா, இதுக்கப்புறம் என் வீட்டுல உனக்கு இடம் இல்ல, இங்க இருந்து போன்னு சொல்றாரு. இவங்களுமே போக சொன்னா நான் எங்க போறது, உங்களை நம்பி தானே வந்தேன், என்ன போக சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி அழுது டிராமா எல்லாம் பண்ணாத, நீ என்ன சந்தேகப்படுவ, நான் அதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா, என்னையும் ரியாவையும் வச்சு தப்பா நீ பேசுவ, நான் அதை கேட்டு சும்மா இருக்கணுமா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க போக மாட்டேன் போக மாட்டேன், இது என் வீடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இப்ப போக போறியா இல்லையான்ற மாதிரி புடிச்சு தள்ளி விடுறாரு. ஆக்சுவலா பிரெக்னண்டா இருக்க ஒய்ஃபையே புடிச்சு தள்ளி விடுறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ரியா வந்து வசியம் பண்ணி வச்சிருக்காங்க போல, ரியா கூட நம்ம வாழணும்ன்ற மாதிரி யோசிச்சிடுறாரு. நல்லாதான் இருந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம், ஆனா வந்து ரியா வந்ததுக்கு அப்புறம் ரியா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுறாங்க போல. இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை நம்ம அனுப்பி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட போனா பேரண்ட்ஸ் அதை ஏத்துக்க மாட்டாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்கன்றது இவங்களுக்கும் தெரியுது, வைதேகிக்கும் தெரியுது. வைதேகி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பதான் இவங்களுக்கு ஸ்கூல்ல
பாடம் எடுத்த சாரை பாக்குறாங்க. அவரோட பேரு ஆனந்தன் அப்படின்றது. அந்த ஆனந்தன் இவங்க உட்காந்துட்டு இருக்க நிலைமையை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவருமே கொஞ்சம் இறக்கப்படுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, என் வீட்டுக்கு வாமா, நீ மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டல, முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கான ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேமா, அப்படி இல்லைன்னா உனக்கு பார்ட் டைமா ஏதாவது ஒரு வேலை நான் ஏற்பாடு பண்ணி தரேன், அது மூலியமா நீ லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்குமே படிக்கணும்ன்ற ஆசை ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தது இல்ல. சரி, ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம வயிற்றுல வேற ஒரு குழந்தை இருக்கு, ஹஸ்பண்டை நம்பி நம்ம இருக்க வேணாம், நம்மளே அந்த குழந்தைய பாத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனந்தன் சாரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து படிப்பெல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை பிறக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் இந்த தகவல்லாம் தெரிஞ்சிருது. பேரண்ட்ஸுமே நீ கவலைப்படாத, எங்க சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றோம், நீ மாப்பிள்ளை கூட சேருன்னு முதல்ல சொன்னவங்க போக போக அது நடக்காதுன்றது தெரிஞ்சோன்னே இதுக்கப்புறம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றோம்ன்ற மாதிரி பொண்ணுகிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டம் ரியா கிட்ட நெருக்கமா பழகுறது, ரியாவை அடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு திட்டம் போடுறது, அந்த லெவலுக்கு போயிட்டாரு. சோ இதுக்கப்புறம் சேர்றது பாசிபிள் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே இவங்களுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதித்துறைக்குள்ள நுழையணும்ன்ற மாதிரி நிறைய கனவு இருந்தது பாத்தீங்களா. அதுக்கு நிறைய எக்ஸாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 7 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம வைதேகி இருக்காங்க பாத்தீங்களா, இப்போ ஒரு ஜட்ஜாவே மாறிடுறாங்க. அதே சமயம் இவரு நம்ம ஆரியன் இருக்காருல, அந்த ரியான்ற பொண்ணால ரொம்பவே பாதிக்கப்பட்டுறாரு. ரியாவை பொறுத்த வரைக்கும் இவரை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இவரை நல்லா ஏமாத்தி இவர்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த கோர்ட்டுல இப்ப ஜட்ஜா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வைதேகி தான். இப்ப ஜட்ஜா இவங்க இருக்கிறத பார்த்து இந்த குடும்பமே ஷாக் ஆயிடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சு நமக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு தந்துட போறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது இவங்க ரெண்டு தரப்பையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ரியா சைட்ல நிறைய தப்பு இருக்கிறது தெரிய வருது, இவங்க சைடு நியாயம் இருக்கிறது தெரிய வருது. சோ ரியா இவரோட சொத்துல இருந்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிறதுக்காக சில பிளான் எல்லாம் போட்டிருக்கா. இவங்க என்ன பண்றாங்கன்னா நேர்மையான முறையில தீர்ப்பு தராங்க, அதாவது இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு தராங்க. அது மூலியமா அவரோட சொத்துல ஒரு பெரிய பாகத்தை அவரால் காப்பாத்திக்க முடியுது. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருமே வைதேகியை சந்திக்கிறாரு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதாவது இந்த ரியா மேல சபலப்பட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன், உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் திரும்பி உன்னை பார்க்க கூட வரல, காரணம் ரியா அந்த அளவுக்கு என்ன வசியம் பண்ணி வச்சிருந்தா, நல்லா என்ன ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி நீ என்ன ஏத்துப்பியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது பாத்தீங்களா, அந்த குழந்தை ஓரளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கு. இவங்க நல்லபடியா அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய பாக்குறது கூட இவர் வந்திருக்க மாட்டாரு. அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. அந்த வருத்தம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நான் உங்க கூட வரேன், நம்ம சேர்ந்து இருக்கலாம், நம்ம பையனுக்காக சேர்ந்து இருக்கலாம், உங்ககிட்ட சரியான மாற்றம் இருக்குன்னா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நிச்சயமா நான் எல்லாத்தையும் நான் பண்ண தப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருப்பேன்ற மாதிரிலாம் எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதே மாதிரி மாமியார் பண்ண தப்புக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாங்க. வைதேகி அவங்க எல்லாரையும் மன்னிச்சு திரும்பி அவங்க கூட சேர்ந்து வாழலான்ற மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பி தரலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.